ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரெக்கார்டை உடைத்த சச்சின் தென்வர் பட்ஜெட் பிரச்சனையில் தமிழ் தலைவாஸ் அணியை பிரிந்து வேறு அணியில் கோடீஸ்வரரான அஜிங்கா பவார், மாஸ்டர் பிளான் பண்ணி பிளேயர்ஸை எடுத்த தெலுங்கு டைட்டன்ஸ் மற்றும் பெங்களூர் புல்ஸ் அணிகள், பிரைஸ் வேல்யூ குறைஞ்ச பவன் ஷெராவத், பிரதீப் நர்வால், ஃபெசல் அட்ராச்சலி போன்ற வீரர்கள், ஸ்ட்ராங் ரைடிங் யூனிட்டான தபாங் டெல்லி டீம், லெப்ட் கார்னரை மாற்றிக்கொண்ட புனேரி பல்தன் மற்றும் ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீம், PKL சீசன் 11 முதல் நாள் ஆக்ஷன்ல என்ன நடந்துச்சு, எந்த டீம் எந்த பிளேயர்ஸ் வாங்கினாங்க, எந்த பிளேயர்ஸ் அன்சோல்ட் ஆனாங்கன்னு டீடைல்டா இந்த வீடியோல பார்ப்போம். PKL சீசன் 11 பிளேயர் ஆக்ஷன்ல இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் ஆல்ரவுண்டர் கேட்டகரியில ஃபர்ஸ்ட் பிளேயரா வந்தாரு முகமது ரெசா சியானே. லாஸ்ட் இயர் டாப் டிஃபெண்டரா இருந்த முகமது ரெசா சியானோட பேஸ் பிரைஸ் 30 லட்சம். தெலுங்கு டைட்டன்ஸ் டீம் பெட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. பாட்னா பைரேட்ஸ் டீம் 50 லட்சம் வரைக்கும் கேட்டாங்க. UP அதர்ஸ் டீம் 80 லட்சம் வரைக்கும் கேட்டாங்க. தெலுங்கு டைட்டன்ஸ் டீம் 1 கோடி வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. முகமது ரெசா சியானுக்கு 1 கோடிக்கு மேல யூம்பா டீமும் குஜராத் ஜெயின்ஸ் டீமும் மாத்தி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. 1 கோடி 77 லட்சம் வரப்ப ஹரியானா டீம் கடைசியா உள்ள வந்தாங்க. குஜராத் ஜெயின்ஸ் டீமும் ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீமும் மாத்தி போட்டி போட்டுக்கிட்டு கடைசியா 2 கோடி 7 லட்சத்துக்கு முகமது ரெசா சியானேவை ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீம் வாங்கிட்டாங்க. அடுத்த பிளேயரா ஆக்ஷன்ல ஃபெசல் அட்ராச்சலி வந்தாரு. அவருக்கு பேஸ் பிரைஸ் 30 லட்சம். தபாங் டெல்லி டீம் 30 லட்சத்துல ஸ்டார்ட் பண்ணாங்க பெட்டிங்க. பெங்கால் வாரியர்ஸ் டீமும் தபாங் டெல்லி டீமும் மாத்தி பெட் பண்ணிட்டு கடைசியா 50 லட்சத்துக்கு ஃபெசல் அட்ராச்சலியை பெங்கால் வாரியர்ஸ் டீம் வாங்கினாங்க. லாஸ்ட் இயர் ஃபெசல் அட்ராச்சலியை குஜராத் ஜெயின்ஸ் டீம் 1 கோடி 60 லட்சத்துக்கு வாங்கியிருந்தாங்க ஆக்ஷன்ல. இந்த வருஷம் பெங்கால் வாரியர்ஸ் டீம் 50 லட்சத்துக்கு ஃபெசல் அட்ராச்சலியை வாங்கினதுனால லாஸ்ட் இயரை கம்பேர் பண்றப்ப அவரோட வேல்யூ குறைஞ்சிருக்கு. 50 லட்சத்துக்கு ஃபெசல் அட்ராச்சலியை வாங்கினது பெங்கால் வாரியர்ஸ் டீமுக்கு நல்ல பையா இருக்கும். ஃபெசல் அட்ராச்சலிக்கு குஜராத் ஜெயின்ஸ் டீம் FBM கார்டு யூஸ் பண்ணல. அடுத்த பிளேயர் பவன் ஷெராவத், பேஸ் பிரைஸ் 30 லட்சம். யூம்பா டீம் 30 லட்சத்துக்கு பெட்டிங் ஸ்டார்ட் பண்ண உடனே பெங்களூர் புல்ஸ் டீம் 70 லட்சத்துக்கு ஜம்ப் பண்ணிட்டாங்க. பெங்களூர் புல்ஸ் கோச் ரந்தீர் சிங் எப்படியாச்சும் பவனை வாங்கணும்னு டெஸ்பரேட்டா 1 கோடி வரையும் போனாரு. பவனுக்காக யூம்பா டீமும் பெங்களூர் புல்ஸ் டீமும் மாத்தி டஃப் ஃபைட் கொடுத்து கடைசியா 1 கோடி 72 லட்சத்துக்கு யூம்பா டீம் பவனை வாங்கினாங்க. அதே 1 கோடி 72 லட்சத்துக்கு FBM கார்டு யூஸ் பண்ணி பவனை தெலுங்கு டைட்டன்ஸ் டீம் வாங்கிட்டாங்க. லாஸ்ட் இயர் ப்ரோ கபடி ஆக்ஷன்ல 2.6 கோடிக்கு பவனை வாங்கியிருந்தாங்க தெலுங்கு டைட்டன்ஸ் டீம். அதே பவனம் 1 கோடி 72 லட்சத்துக்கு FBM கார்டு யூஸ் பண்ணி தெலுங்கு டைட்டன்ஸ் டீம் வாங்கினதுனால 90 லட்சம் அவங்க பர்ஸ்ல மிச்சமா இருக்கும். கடைசி 2 வருஷமா ப்ரோ கபடி ஆக்ஷன்ல பவன் ஷெராவத் 2 கோடிக்கு மேல ஏலம் போயிருந்தாரு. இந்த வருஷம் அவரோட வேல்யூ குறைஞ்சிருக்கு. அடுத்த பிளேயர் கிருஷன் தூல், பேஸ் பிரைஸ் 30 லட்சம். லாஸ்ட் இயர் செகண்ட் டாப் டிஃபெண்டரா இருந்த கிருஷன் துல்லை 70 லட்சத்துக்கு தெலுங்கு டைட்டன்ஸ் டீம் வாங்கினாங்க. கிருஷன் துல்லுக்கும் பாட்னா பைரேட்ஸ் டீம் FBM கார்டு யூஸ் பண்ணல. அடுத்த பிளேயர் சுனில் குமார், பேஸ் பிரைஸ் 30 லட்சம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸான கவர் டிஃபெண்டரா இருக்க சுனில் குமாருக்கு நம்ம தமிழ் தலைவர்ஸ் டீம் போவாங்கன்னு எதிர்பார்த்தோம், போகல. பெங்களூர் புல்ஸ் டீமும் தபாங் டெல்லி டீம் மாத்தி பெட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நடுவுல யூம்பா டீம் 1 கோடியே 15 லட்சத்துக்கு சுனில் குமாரை வாங்கிட்டாங்க. அடுத்த சச்சின் தென்வர் கேட்டகரி 7, பேஸ் பிரைஸ் 30 லட்சம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி தமிழ் தலைவர்ஸ் டீம் ஸ்டார்டிங்ல பெட் பண்ணுவாங்கன்னு நினைச்சோம், பெட்டிங்கே போகல. 1 கோடியே 59 லட்சம் வரைக்கும் நம்ம தமிழ் தலைவர்ஸ் டீம் எதுவுமே கேட்கல. சச்சினுக்கு தமிழ் தலைவர்ஸ் டீம் 1 கோடியே 60 லட்சத்துல தான் கேட்கவே ஸ்டார்ட் பண்ணாங்க. கடைசியா UP அதர்ஸ் டீமுக்கு நம்ம தமிழ் தலைவர்ஸ் டீமுக்கு டஃப் ஃபைட் இருந்துச்சு. தமிழ் தலைவர்ஸ் டீம் 1 கோடியே 94 லட்சத்துல பெட்டிங்கை நிறுத்திட்டாங்க. வேற எந்த டீமும் அதுக்கு மேல கேட்கல. ஆனா சச்சினுக்கு பாட்னா பைரேட்ஸ் டீம் FBM கார்டு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு எக்ஸஸா போய் தமிழ் தலைவர்ஸ் டீம் 2 கோடியே 15 லட்சத்துக்கு சச்சினை வாங்கினாங்க. சச்சின் தென்னூர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ரைட் ரைடர். நம்ம ஆக்ஷனுக்கு முன்னாடி தமிழ் தலைவர்ஸ் டீம் எந்த ரைடர்ஸை டார்கெட் பண்ணி எடுக்கணும்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் ஃபர்ஸ்ட் சாய்ஸா சச்சினை சொன்னோம். சச்சின் இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸை விட டீமுக்காக ஆடுவார். இன்ஜுரி இருந்தாலும் டீமுக்காக 100% கமிட்மெண்ட் கொடுப்பாரு. டூ ஆர் டேல பாயிண்ட் எடுப்பாரு. இன் பொசிஷனில் தேவைப்பட்ட டேக்கிளும் பண்ணுவார். நரேந்தர் கண்டோலா லெஃப்ட் ரைடரு, சச்சின் ரைட் ரைடரு, இவங்க காம்போ நல்லா இருக்கும். பட் இங்க பிரச்சனை என்னன்னா நம்ம தமிழ் தலைவர்ஸ் டீம் சச்சினை வாங்கின அமௌண்ட் தான் 1 கோடி 75 லட்சத்துல இருந்து அதிகபட்சம் 2 கோடி வரைக்கும் சச்சினுக்கு போயிருக்கலாம். இப்ப மீதி அமௌண்ட் 42 லட்சம் அப்ராக்சிமேட்டா நம்ம தமிழ் தலைவர்ஸ் டீம் பர்ஸ்ல இருக்கு. இந்த 42 லட்சத்தை வச்சு 3 பிளேயர்ஸ் மினிமம் வாங்கணும். அதுல கம்பல்சரி 2 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் இருக்கணும். அப்பதான் மினிமம் ஸ்குவாடுல 18 பேராச்சும் நம்ம ஃபில் பண்ண முடியும். சச்சின் ஒரு ஒருத்தான பிளேயர் தான், கன்சிஸ்டன்டா பர்ஃபார்ம் பண்ணுவாரு. அமௌண்ட் தான் கொஞ்சம் அதிகமானு எனக்கு தோணுது. உங்க ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பிளேயரா குமன் சிங், கேட்டகரி 7, பேஸ் பிரைஸ் 30 லட்சம். UP அதர்ஸ் டீமும் குஜராத் ஜெயின்ஸ் டீமும் மாத்தி டஃப் ஃபைட் கொடுத்து கடைசியா குஜராத் ஜெயின்ஸ் டீம் 1 கோடியே 97 லட்சத்துக்கு குமன் சிங்கை வாங்கினாங்க.
யூம்பா டீம் குமன் சிங்குக்கு FBM கார்டு யூஸ் பண்ணல. அடுத்த பிளேயர் மணிந்தர் சிங் கேட்டகரி ஏ பேஸ் பிரைஸ் 30 லட்சம். பெங்களூரு புல்ஸ் டீம் கேட்டகரி ஏல இருக்க ரைடர்ஸை ட்ரை பண்ணி பார்த்தாங்க. கடைசியா எந்த ரைடரையும் வாங்க முடியல. எப்படியாச்சும் மணிந்தர் சிங்கை வாங்கணும் 1,15 லட்சத்துக்கு பெங்களூரு புல்ஸ் டீம் வாங்கினாங்க. வழக்கம் போல பெங்காலரஸ் டீம் மணிந்தர் சிங்க்கு FBM கார்டு யூஸ் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் இயர் கம்பேர் பண்றப்ப மணிந்தர் சிங்கோட வேல்யூ குறைஞ்சிருச்சு. பட் பெங்காலரஸ் டீமுக்கு மணிந்தர் சிங் இந்த அமௌண்ட்ல ஒரு ஒர்த்தான பிக்கா இருப்பாரு. அடுத்த பிளேயர் பரத் ஹூடா கேட்டகரி B ல 20 லட்சம் பேஸ் பிரைஸ். பரத்தை யூபிஎஸ் டீம் 1,30 லட்சத்துக்கு வாங்கினாங்க. பெங்களூரு புல்ஸ் டீம் பரத்துக்கு FBM கார்டு யூஸ் பண்ணல. அடுத்த பிளேயர் விஜய் மாலிக் ஆல்ரவுண்டர் பேஸ் பிரைஸ் 20 லட்சம். பேஸ் பிரைஸ் 20 லட்சத்துக்கு விஜய் மாலிக் தெலுங்கு டைட்டன்ஸ் டீம் வாங்கிட்டாங்க. யூபிஎஸ் டீம் விஜய் மாலிக்கு FBM கார்டு யூஸ் பண்ணல. 20 லட்சத்துக்கு ஒருத்தான பிளேயரா இருப்பாரு விஜய் மாலிக். அடுத்த பிளேயர் விஸ்வந்த் கேட்டகரி B ஆல்ரவுண்டர் பேஸ் பிரைஸ் 20 லட்சம். நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பிளேயரு அன்சோல்டு ஆயிட்டாரு. லாஸ்ட் இயர் யூம்பா டீமுக்காக டீசெண்டா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் இயர் யூம்பா டீமுக்காக லெஃப்ட் கார்னராகவும் இருந்திருக்காரு. தேவைப்படுறப்ப ரைடிங்லயும் பாயிண்ட் எடுத்து கொடுத்திருக்காரு. 20 லட்சத்துக்கு ஒருத்தான பிளேயரா இருந்திருப்பாரு. பட் எந்த டீமும் இவர் ஆக்ஷன்ல எடுக்கல. அடுத்த பிளேயர் ரோஹித் குலியா கேட்டகரி B ஆல்ரவுண்டர் பேஸ் பிரைஸ் 20 லட்சம். PKல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆல்ரவுண்டர். எந்த டீமும் இவர் இந்த வருஷம் ஆக்ஷன்ல எடுக்கல. அன்சோல்டு ஆயிட்டாரு. அடுத்த பிளேயர் ஆஷிஷ் கேட்டகரி B ஆல்ரவுண்டர் பேஸ் பிரைஸ் 20 லட்சம். தபாங் டெல்லி டீம் ஆஷிஷ் 23.50 லட்சத்துக்கு வாங்கினாங்க. அடுத்த பிளேயர் சோம்பீர் பேஸ் பிரைஸ் 20 லட்சம் கேட்டகரி B டிஃபெண்டர். பேஸ் பிரைஸ் 20 லட்சத்துக்கு பெங்காலூரஸ் டீம் சோம்பீரை வாங்கினாங்க. குஜராத் ஜெயின்ஸ் டீம் FBM கார்டு யூஸ் பண்ணி சோம்பீரை வாங்கிட்டாங்க. 20 லட்சத்துக்கு செம்ம ஒருத்தான டிஃபெண்டரா இருப்பாரு சோம்பீர். அடுத்த பிளேயர் சாகுல் குமார் கேட்டகரி B டிஃபெண்டர் பேஸ் பிரைஸ் 20 லட்சம். யூபிஎஸ் டீம் சாகுல் குமாரை 30 லட்சத்துக்கு வாங்கினாங்க. ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் டீம் FBM கார்டு யூஸ் பண்ணல சாகுல் குமாருக்கு. அடுத்த பிளேயர் சுபம் ஷிண்டே பேஸ் பிரைஸ் 20 லட்சம். 20 லட்சத்துக்கு பெட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க பாட்னா பைரேட்ஸ் டீம். பெங்காலூரஸ் டீம் FBM கார்டு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சு பாட்னா பைரேட்ஸ் டீமே 70 லட்சத்துக்கு ஏத்திட்டாங்க. பெங்காலூரஸ் டீம் FBM கார்டு யூஸ் பண்ணல. பாட்னா பைரேட்ஸ் டீம் 70 லட்சத்துக்கு சுபம் ஷிண்டே வாங்கிட்டாங்க. அடுத்த பிளேயர் விஷால் பரத்வாஜ் பேஸ் பிரைஸ் 20 லட்சம். எக்ஸ்பீரியன்ஸான லெஃப்ட் கார்னர் டிஃபெண்டர் அன்சோல்டு ஆயிட்டாரு. அடுத்த பிளேயர் சுர்ஜித் சிங் பேஸ் பிரைஸ் 20 லட்சம். எக்ஸ்பீரியன்ஸ் கவர் டிஃபெண்டரான சுர்ஜித் சிங்குக்கு பேஸ் பிரைஸ் 20 லட்சத்துல இருந்து ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் டீம் 60 லட்சம் கொண்டு போயிட்டாங்க. பெங்களூரு புல்ஸ் டீம் FBM கார்டு யூஸ் பண்ணல. எக்ஸ்பீரியன்ஸ் கவர் டிஃபெண்டரா இருந்த சுனில கொடுத்துட்டு 60 லட்சத்துக்கு சுர்ஜித் சிங்க வாங்கியிருக்காங்க ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் டீம். அடுத்த பிளேயர் வைபவ் கார்ஜே பேஸ் பிரைஸ் 20 லட்சம். பெங்கால் வாரியர்ஸ் டீமோட கவர் டிஃபெண்டரா இருந்து டீசெண்டா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த ஆக்ஷன்ல அன்சோல்ட் ஆயிட்டாரு. அடுத்த பிளேயர் மோஹித் பேஸ் பிரைஸ் 20 லட்சம். மோஹித் பேஸ் பிரைஸ் 20 லட்சத்துக்கு புனேரி பல்தன் டீம் வாங்கினாங்க. புனேரி பல்தன் டீமோட லெஃப்ட் கார்னரா இருந்த முகமது ரெசாச்சி ஹரியானா டீம்கிட்ட கொடுத்துட்டு ஹரியானா டீமோட லெஃப்ட் கார்னரா இருந்த மோகித்தை பேஸ் பிரைஸ் 20 லட்சத்துக்கு வாங்கிட்டாங்க புனேரி பல்தன் டீம். அடுத்த பிளேயர் சித்தார்த் தேசாய் பேஸ் பிரைஸ் 20 லட்சம். சித்தார்த் தேசாயை 26 லட்சத்துக்கு வாங்கிட்டாங்க தபாங் டெல்லி டீம். 26 லட்சத்துக்கு செம ஒர்த்தான பையா இருப்பாரு சித்தார்த் தேசாய். ஆல்ரெடி தபாங் டெல்லி டீம்ல நவீன் எக்ஸ்பிரஸும் ஆஷு மாலிக்கும் இருக்காங்க. இப்ப சித்தார்த் தேசாயும் சேர்ந்ததுனால தபாங் டெல்லி டீமோட ரைடிங் யூனிட் செம ஸ்ட்ராங்கா இருக்கு. அடுத்த பிளேயர் அஜய்கா பவர் பேஸ் பிரைஸ் 20 லட்சம். யூபிஎஸ் டீமும் பெங்களூரு புல்ஸ் டீமும் மாத்தி அஜய்கா பவருக்கு போட்டி போட்டாங்க. குறுக்கால யூம்பாவும் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் டீமும் வந்து அமௌண்ட் ஏத்தி விட்டாங்க. கடைசியா பெங்களூரு புல்ஸ் டீம் அஜய்கா பவரை 1,10,75,000 வாங்கினாங்க. நம்ம தமிழ் தலைவாஸ் டீமை விட்டு அஜய்கா பவர் போறது வருத்தமா இருந்தாலும் 1 கோடிக்கு மேல அவருக்கு ஆக்ஷன்ல பிரைஸ் கிடைச்சது சந்தோஷமா இருக்கு. அடுத்த பிளேயர் பிரதீப் நர்வால் பேஸ் பிரைஸ் 20 லட்சம். பெங்களூரு புல்ஸ் டீமும் யூம்பாவும் மாத்தி டஃப் ஃபைட்டு கொடுத்தாங்க. கடைசியா பெங்களூரு புல்ஸ் டீம் 70 லட்சத்துக்கு பிரதீப் நர்வாலை வாங்கினாங்க. யூபிஎஸ் டீம் FBM கார்டு யூஸ் பண்ணல. லாஸ்ட் இயர் கம்பேர் பண்றப்ப பிரதீப் நர்வாலோட வேல்யூவும் குறைஞ்சிருக்கு. அடுத்த பிளேயர் மஞ்சித் பேஸ் பிரைஸ் 20 லட்சம். பெங்களூரு புல்ஸ் டீமும் யூம்பா டீமும் மாத்தி கேட்டாங்க. கடைசியா 80 லட்சத்துக்கு யூம்பா டீம் மஞ்சித்தை வாங்கினாங்க. பாட்னா பைரேட்ஸ் டீம் மஞ்சித்துக்கு FBM கார்டு யூஸ் பண்ணல. இதோட PKL சீசன் 11 ஃபர்ஸ்ட் டேயோட பிளேயர் ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கபடி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. முத நாள் ஆக்ஷன்ல எந்த பிளேயர் ஒர்த்தான பையோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.